ஐயா வணக்கம் ஐயா. நல்ல குட்டியா இருக்கா, நல்லா 8000 கலரா புளியம்போர் கலர், நல்ல சூப்பர் குட்டியா இருக்கு. ரெண்டு குட்டி என்ன குட்டினா? ஒரு பொட்டு ஒரு ஆடானே ஒரு கடாய். இது கடாய் பரவாயில்ல. எத்தனை மாதம் குட்டினா இது ரெண்டும்? அண்ணன் தான் வாங்கியிருக்காளா? சரிண்ணே. ஆடோட சேர்ந்ததா? ஆடு மாதிரி என்ன ரேட் சொல்லி? ஆடு மாதிரியும் 20 ரூபா சொல்லுதோ? எவ்வளோண்ணா ஃபைனலாக கொடுக்கலாம்? 17 ரூபா கொடுத்துடலாம். பல்லு எப்படின்னா இருக்கு? பல்லு சூப்பராக இருக்கு, நல்ல பல்லு மாதிரி சரியான பல்லு நல்லா இருக்கு. சரிண்ணா, இது நல்லா சூப்பராக இதை 8000 நல்லா ஒரிஜினல் பிரீடா. 8000 ஒரிஜினல் கரும்பூர். இது என்ன ரேட் சொல்லியண்ணே? குட்டி ரெண்டு என்ன குட்டினா? ரெண்டு பொட்டை குட்டி, ரெண்டுமே பொட்டை குட்டி. 30 ரூபா சொல்லுது. பல்லுண்ணா? பல்லு சூப்பராக இருக்கு, பல்லு சூப்பரா. ஆடு நல்ல ஆடா இருக்கு. 3 குட்டி ஆடாண்ணா? 3 குட்டி ஆடு. சரி சரி சரி, வச்சுக்கிட்டாங்க. ஒரு கடை குட்டி வச்சுட்டாங்க. வாங்கினது 25 ரூபா. சரிண்ணா, 30 ரூபா கொடுத்து 26 27 கொடுத்துடலாம். 1000 ரூபா நம்ம கிடைச்சா கொடுத்துடலாம். இங்கே தான் எடுத்தீங்களா? எப்படின்னா இங்கே தான் எடுத்துருக்கீங்க. சரிண்ணா, சரி, ரொம்ப நன்றி. அந்த பெரியடா வாங்கம்மா. பயவாதானா இதுல வாமா மூணு குட்டி ஆட்டில் ஒரு 3 குட்டி. எவ்வளோ ரெண்டு போட்டோ குட்டி, ரெண்டு குழந்தைங்க பால் சொல்லியிருக்கு. 3 ஜாதி கட்சி தான் விலை வச்சுருக்காங்க. 200 ரூபா வித்தியாசம். போட்டு விட 5,200 எவ்வளோ அதிக பேர் நல்ல பழக்கம். என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? 5,200 நிற்கணும். 5,200 சுத்த கருப்பு குட்டி. எவ்வளோன்னு வாங்கியிருக்கீங்க? இல்லை சொன்னது என்ன ரேட்டு? ஆட்டோட கொண்டு வந்தது. தாயாடு போயிடுது, குட்டி மட்டும் கிடக்கும். குட்டி மட்டும் விற்கிறதுக்கு வச்சிருக்கீங்க. 5,200 சொல்லுதீங்களோ? ஆமாம், 5,200. கிடா குட்டியாண்ணா? ஆமாம், கிடா குட்டி. கிடா குட்டி எவ்வளோண்ணா கொடுக்கலாம் ஃபைனலாக? 5 ரூபானா கொடுக்கலாம். எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும்ண்ணா? 1 மாதம் குட்டியாக இருக்கும். ஓ சரி சரி சரிண்ணா. ஐயா கடா வாங்கியிருக்கீங்களோ? என்ன ரேட்டோ? 18. எவ்வளோ சொன்னாங்கண்ணே? 20 ரூபா சொன்னாங்களோ? 18 வாங்கியிருக்கியா? பல்லு எத்தனைண்ணே? குறைஞ்ச எவ்வளோ? 2 பல்லு இருக்குமா? 2 பல்லு தானா? சரி சரி சரிண்ணே. கோயிலுக்காண்ணே? எத்தனை கிலோ கறி தெரியும்? ஆடி மாதம். ஆடி மாதத்துக்கா? ஆடி மாதத்துக்கு இப்போமே வாங்கிட்டீங்களோ? ஆமாம், 2 மாதம் தான் இருக்குது. சரி 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 சரிண்ணே. எத்தனை கிலோ கறி இருக்கும்ண்ணா உங்கள் கணிப்புக்கு? ஆ 15 கிலோக்கிட்ட வரும். விலை எப்படி சௌரியமாக இருந்தால் கூட ஏன்னா இன்னைக்கு விலை கூடத்தான். என்ன கருப்பு கிடாயினாலே விலை கூட தான் இருக்கும். கருப்பு 25 ரூபா. ஆமாம், சரி 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 சரி. ஆமாம், பார்க்கறதுக்கு நல்ல குட்டியாக இருக்குது, நல்ல ஆட்டுக்குட்டி. வாங்கியிருக்கேண்ணே. வாங்கியிருக்கேன். ஆமாம் ஆமாம். என்ன ரேட்டுண்ணா சொல்லியிருக்கேன்? இது 12,500 சொன்னதுண்ணே. 14 சொல்லி 12,500 வாங்கியிருக்கோம். கோயிலுக்காண்ணா? கோயிலுக்கு ஆட்டுக்கு தானா? சரி. விலை அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? 2க்கும் எவ்வளோண்ணா? 12. எவ்வளோ? 12 சொல்லி எவ்வளோன்னு வாங்கியிருக்கியா? 12 தான் வாங்கியிருக்கிறது. 15 சொன்னாங்க. 12 வாங்கியிருக்கியா? இது எப்படின்னா 8000 குட்டியோட சொல்லியுமா? நம்ம நாட்டுக்குட்டியாண்ணே? நாடு
விலை எப்படின்னா இருக்குது இன்றைக்கி? அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கு? அதிகமாக தான் இருக்குது. எத்தனை மாதம் குட்டியாக இருக்குண்ணா இது? 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். சரி. அண்ணன் 2 ஆடு நல்ல ஆடை வாங்கியிருக்காரு. எந்த ஊர்னா நமக்கு? திருநெல்வேலியா? இது என்ன ஆடுன்னு தெரியுமாண்ணா? வெள்ளாடு தானே. வெள்ளாடுல இப்போ கன்னி ஆடு அந்த மாதிரி அது தெரியாது. அப்போ தான் முதல்ல வாங்கிட்டு போகிறீங்களா? ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு போகிறீங்க. திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கீங்களோ? சரி. என்ன ரேட் சொல்கிறீங்க? என்ன ரேட் சொன்னாங்க அவங்க 19 சொன்னாங்க. 19 சொன்னாங்களோ? கடைசியில் எவ்வளோன்னு வாங்கியிருக்கீங்க? 16 ரூபான்னு வாங்கியிருக்கீங்க. ரேட் எவ்வளோ அதிகமாக தெரியுதா? எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. தெரியும். ஃபஸ்ட் டைம் தான் வாங்கிட்டு வழக்க கொண்டு போகிறீங்க. அங்கே மேலப்பாளையம் இருக்கலாண்ணா திருநெல்வேலியில்? இருக்கு. நான் இப்போ இருக்குது எஸ்டிக்கு. அப்படியா? ஓ சரி. சரிண்ணா. சரிண்ணா, ரொம்ப நன்றி. 2 ஆடு வாங்கியிருக்காங்க. அண்ணனுக்கு ஆட்டை பற்றி தெரியல அப்படின்ட்டாப்புல. ரெண்டு குட்டி வாங்கியிருக்காங்க. பைக்கில் வந்துட்டேன். கட்டேரி ரெண்டு என்ன ரேட்ண்ணா? 12,000. என்ன ரேட் சொன்னாங்க? 15 சொன்னாங்களோ? 12 வாங்கியிருக்கேன். 12 வாங்கி. எத்தனை மாதம் குட்டியாக இருக்குண்ணா? இது 3 மாதம் குட்டி இருக்கு. 2 மாதம் 3 மாதம். 2 மாதத்துக்கு 3 மாதம். இது நாட்டுக்குட்டி தானே? ஆமாம். வளர்ப்பு தானா? ஆமாம். சரி. எந்த ஊர்னா? அழகப்பட்டியபுரமா? சரி, ரொம்ப நன்றி. வந்துட்டு ஓனர் வாங்கிட்டாரு. முட்டாள் அவரை. சரி. ஏற்றேன். எவ்வளோ சொன்னாங்கண்ணா ரேட்டு? எவ்வளோ சொன்னாப்புல? 6,29 19 சொன்னாப்புல. 19 சொன்னாப்புலையோ? ஃபைனலாக 15 வாங்கியிருக்கீங்களோ? 15,500. பல்லு பார்த்தீங்களா? 2 பல்லு. 2 பல்லா? இதுண்ணே? இது பல் போடல. இது 13. 13 சொன்னது? அது 15 சொன்னாங்க. 15 சொன்னாப்புலையோ? சரி, ரொம்ப நன்றி. ஏன் நான் எட்டிக்கல நான் 5 ஏமா சாட்ட மாதிரி அந்த 2 பொடி மதியா? ஆமா. விலை 5 ரூபாய் கொடு. மாதிரி 2 கடாயா போட்டு 2 பொம்மரி. 2 பொம்மரியா? எல்லாம் 6 ரூபா கற்று கொடுக்காங்க. நீங்கள் ஒன்று அந்த அது 6 ரூபா கற்றுக்கு எந்த மாதிரி? 13 ரூபா மதிக்கிட்டா இல்லையா? ஏன் போட்டு அடுத்த மதிய கொடுங்க. போட்டு வளங்க கொடுங்க போட்டோம். ரெண்டு மாதிரி பிடிச்சு கொடுங்க உங்க கைப்பட. மாதிரி நல்ல மாதிரி தான். நல்லா சூப்பர் மாதிரி தான். 15,000 ஒரு 500 ரூபா மாதிரி சேர்த்து கொடுங்க. ஏன் ஒரு 500 ரூபா சேர்த்து கொடுவோமா? 500 மாதம் சேர்த்து கொடுங்க. நல்லா நீட்டு போக்கு. நல்லா நீல வாழமா இருக்கு. நல்லா நீளவாழ மாதிரி. நீளவாழமான மாதிரி. ஆமா. திருவாங்கூட பரி. குட்டி 13,500 ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்கு. இந்த மாதிரி 2 15,000 சொல்லி 13,500 ரூபாய்க்கு விட்டுருக்காங்க. நல்லா கன்னி மாதிரி, பால் கன்னி மாதிரின்னு சொல்லிட்டு நல்லா பால் கன்னி மாதிரி ரெண்டுமே மாதிரி. எல்லாம் கன்னியாடாக தான் போட்டிருக்காப்புல. கன்னியாடு ப்ளஸ் கருப்பாடும் கிடக்கு. குட்டியோட கிடக்கு. ஆடு குட்டியோட 2 குட்டியோட சேர்த்து 15,000 ரூபா சொல்லுவாப்புல அண்ணன். ஏய் கடாய் கொடுக்க வேண்டிய இத்தாந்தண்டி கடை கிடாய் இத்தாந்தண்டி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியா? இதில் இருக்கிறது அப்படி தான் இருக்கு. சொல்லவே கிடையாது. எப்படி செய்யப்படுறதா சொல்லுங்க. விலையா சொல்லுவோம். விலையா கேட்கலாம்.
18,000 ரூபா. 10 ரூபாய்க்கு பிடிக்காத எது அந்த மாதிரியே தான் 10 ரூபாய்க்கு கொடுக்கலையா என்னடா வரும் மரி நீங்க விட்டுங்க 10 ரூபாய்க்கு இது போடுங்க 18 ரூபாய் சொன்னேன் ரொக்க ரூபாய் வாங்கிக்கலாம் ரொக்க தான் நானும் ரொக்க தான் வாங்கிட்டு வந்தேன் செல்லு பத்தி செல்லு அவரு கேட்க ரேட்டுக்கு ஆகாதுண்ணே. எந்த மாதிரி பண்ணி பொம்மரியா எவ்வளோன்னு வாங்கியிருக்கேன் எவ்வளோன்னு வாங்கியிருக்கேன் சொல்லியிருக்கேன் 11,500 தான். 2 பொம்மரி. பல்லு பார்த்தீங்களா? பல்லு பார்த்தீங்களா? எத்தனை பல்லு? 2 பல்லு. பரவாயில்ல, நல்ல ஆடு தான். ரேட்டு கொஞ்சம் சௌரியமாக இருக்குது, அப்படி அதிகமாக இருக்குது உங்களுக்கு? பெரிய மீடியமாக இருக்குது. மீடியமாக இருக்குது. சரிண்ணா, சரி, ரொம்ப நன்றிண்ணே. கேட்டு பண்ணி 14 ரூபா பிடிச்சி 14,000மா? கேள்வியா கேட்டுருக்காங்க நம்ம ஆளு 15,000 கேட்குறோம். ரேட்டு சொன்ன ரேட்டு ஆடு எப்படி சென்னையா பல்லு எப்படி இளஞ்சனையாக இருக்குமோ? பல்லு எப்படிண்ணே? 4 பல்லா? 4 பல். 14 ரூபா 14 ரூபா ஓ 14 ரூபானா ஒருத்தர் 500 ரூபா தக்க. அப்போ 500 ரூபா தக்கத்தில் நிற்கியோ? 500 ரூபா தக்கத்தில் 500 ரூபா தக்கத்தில் நிற்கி. கொடியாடு வம்சம். ரெட்டியார்பட்டி சந்தை சனிக்கிழமை நடைபெறக்கூடிய ரெட்டியார்பட்டி ஆட்டுச்சந்தை. அண்ணனா தான் பார்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு. வேலை சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. என்ன எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம்? பரவாயில்லாம இருக்கு. சரி, எல்லா குட்டியும் எல்லாம் எத்தனை மாச கடாயெல்லாம் இருக்கும்ண்ணா? 1 வருஷ கடாய். ஆவரேஜா ஜோடிக்கு என்ன ரேட் சொல்லுதியா? ஜோடி 36 ரூபா. 36 ரூபான்னு சொல்லியிருக்கியா? எவ்வளோன்னு முடிஞ்சிருக்கு ஃபைனலா? 32 ரூபா முடிஞ்சிருக்கு. 32 ரூபான்னு முடிஞ்சிருச்சு. எல்லாம் காயடிச்ச மாதிரி அப்படின்னா? காயடிச்ச மாதிரி தான். விலைகள் எப்படி இருக்கு இன்னைக்கு? பரவாயில்லாம விற்பனை ஆயிருக்கா? விற்பனை ஆயிருக்கு. ஒரு கடாய் என்ன ஆவரேஜ் எத்தனை கிலோ கறி இருக்கும்? 18 கிலோ இருக்கும். சரிண்ணா, சரி, ரொம்ப நன்றிண்ணா. ஆனால் 8,000 புளியம்பூர் கடாயா போட்டுருக்காப்ப. 8,000 புளியம்பூர். எல்லா கடாயுமே நல்லா சூப்பர் கடாயா போட்டிருக்காப்ப. அண்ணனை பார்த்துக்கோங்க. அண்ணன் சந்தையில் எப்போதுமே சந்தையில் நல்ல டாப் கடாயாக தான், டாப் குட்டியெலாம் தான் கொண்டு வருவாங்க. நல்ல சைனிங்கு கன்னி ஆடு, கன்னி கடாய்கள் வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல சூப்பர் குட்டியெல்லாம் கொண்டு வருவாப்புல அண்ணன் தான். ஏன்னா எந்த சந்தைக்கெல்லாம் போறியா? ரெட்டியார்பட்டி, திருவங்கடம், பாம்பு கோயில், ராஜபாளையம் 4 சந்தைக்கு போறியா? சரிண்ணே. கேளுங்க எவ்வளோ கொடுக்கலாண்ணே? 16,000 ரூபா. 16,500 வேணுமா? ஆடு குதிரை மாதிரி நிற்கி ஆடு 16,500 நல்ல டாப் ஆடுங்க. 4 ஆடுமே நல்ல சரியான ஆடுகள். கேள்வி வந்து 16,500. ரெண்டுமே 4 ஆடுமே நல்ல சூப்பர் ஆடுங்க. நல்ல பால்கனி ஆடு, நல்ல தரமான ஆடாக வச்சுருக்காங்க. நல்ல உயரங்கள் இருக்குது ஆடு, உயரமான ஆடு. எல்லாமே சென்னை ஆடுங்க. குட்டி எப்படி 4 குட்டி ஆடாக இருக்கும்? ஏன்னா 4 குட்டி ஆடா சொல்ல முடியாது. சரி, 4 குட்டி என்ன? 4 குட்டி ஆடு. ஓ சரி. அதுக்கு ரேட் என்ன? ரேட் என்ன அதுக்கு? 21 ரூபா சொல்லுதியா? இன்னைக்கு எப்படி இருந்து விலைவாசி யாரும் கேட்காங்களா? கேள்வி கீழே தான் இருக்கு. என்ன கேள்வி கீழே தான் இருக்குது. ஆடெல்லாம் நல்லா ஆடுங்க. 8,000னா நல்லா இருக்கும். நல்லா வியாபாரம் நல்லா ஓடும். நல்லா டாப் ஆடு.
நல்லா உயரம் இருக்குண்ணே ஆட்டுக்கு. ஆடு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி எடுத்து வளர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். குட்டிகளும் நல்ல பிறக்கிற குட்டியில் நல்ல நீட்டு போக்காக நல்லா வளர்த்தியான குட்டியெல்லாம் வளரும். நல்ல சூப்பர் ஆடுகளாக இருக்குது. 4 ஆடுமே நல்ல நங்கூரமாக இருக்குண்ணே. நங்கூரம் மாதிரின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி 4 ஆடுமே நல்ல நங்கூரமாக இருக்குது. ஆட்டை வேணா வெளியே பிடிச்சி விட்டு பாருங்க. எது வேணாலும் வெளியே பிடிப்போம். எது பிடிக்கணும்னு சொல்லுங்க, அது பிடிக்கவா? வெளியே வாங்க, இங்கே வாங்க, வெளியே வந்து பிடிச்சி விட்டு பாருங்க. வெளியே என்னதை பிடிக்கும்? ஆட்டை தான் பிடிக்கணும், ஆட்டை தான் பிடிக்கணும். வெளியே இருங்க பாருங்க. ஆடு கமலைக்கு வருமா, உழவுக்கு வருமா பார்த்து வெளியே பிடிச்சி பாருங்க. இப்போ கேளுங்க, 18 ரூபாய் தான். 17 இருந்தாங்கய்யா, 17 இருந்தாங்க. கேட்கட்டுமே, ஒரு 10 ரூபாய் கூட கேட்கட்டுமே. அதனால என்ன இருக்கு? என்ன இல்ல வேலைக்கு ஆகாது, வேலைக்கு ஆகாது ஆகாது. 17 ரூபாய் தாங்க போங்க. இல்ல 200 செலவு இருக்கு எனக்கு. செலவு எங்களுக்கு இருக்கா? நாங்களும் ஏற்றி இறக்கி மேய்ச்சி கொண்டாந்து வச்சு நிற்கிற நாள் இறக்கி இல்ல விலை வேணா பொறுப்பா கேளுங்க. கொண்டு கேட்கலையா? இல்லையா, குறைச்சி கேட்கையா, அப்படி வாங்கலையா? நானே அடுத்து பார்க்கணும்ல. சம்சாரி ஆட்டுக்கு விடுப்புறேன். நான் கையால் நிற்காம எவ்வளோ சொல்லுவாருண்ணே? அவர் 17 சொல்றது. 17,000 சொல்லுவாரோ? நான் 14 கேட்டேன். 14 கேட்டியா? பல்லு எப்படியோ? பல்லெல்லாம் நல்லா இருக்குண்ணே. ரெண்டுமே 8000 ஆடு தான். இது நல்ல கலராக இருக்குது, நல்ல கலர் ஆடு. புளியம்பூர்னு சொல்லக்கூடிய புளியம்பூர் ஆடு. இது வந்து கரும்பூர் ஆடு. ரெண்டுமே 8000 ஆடு தான். நல்ல நீட்டு பூக்கு இருக்குண்ணே, உயரங்கள் இருக்குது. உயரமான ஆடு தான் ரெண்டுமே. உயரமான ஆடு தான் 2 ஆடுமே. ரேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். என்னண்ணா மாட்டிக்கிச்சா? 2 ஆடு என்ன ரேட்? 2 ஆடு என்ன ரேட்ண்ணே? இது 12,500க்கு வாங்கியிருக்கேன். 12,500க்கு வாங்கியிருக்கியா? அதுண்ணே? அது 13,500. 13,500 வாங்கியிருக்கேன். பல்லெல்லாம் எப்படிண்ணே ரெண்டும்? நான் வியாபாரம் பார்த்துருக்கிட்டு இருக்காப்புல. ரெண்டும் பரவாயில்லண்ணே, பரவாயில்ல ரேட்டில் தான் வாங்கியிருக்காப்புல. ஆடு ரெண்டுமே நல்ல ஆடு தான். நல்ல உயரங்கள் இருக்குது. பல்லுகள் வந்து கேட்கல. பல்லுகள் வந்து பல் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். பல்லு 6 பல்லாக இருக்கும். 6 பல்லு ஆடாக தான் இருக்கும். ஜோடி என்ன ரேட்டில் எடுக்கண்ணே? 23 ரூபா கிலோ. ஜோடி 23,000 ரூபா. நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல பண்ணைக்கு ஏற்ற கிடா குட்டி தான்ண்ணே. மரியை பிடிச்சி பாருங்க, பாடம் பண்ணாத மாதிரி. ஏன்னா 13 கிலோ இருக்கும். மரி தூக்கி பாருங்க, தூக்கி பாருங்க. மரி கடை இருக்குல்ல, எல்லாம் 10 கிலோ தூக்கி வெளியே தூக்கி பாருங்க. இருந்தால் பொருள் இருந்தால் துட்டு விடுங்க. 12,500 கேளுங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு வேணும் கேளுங்க. 7 ஒடி விட்டு திறந்தாட்டி ஆகும். பல்ல 2 பல்லு கடாய் 27,000 ரூபா சொல்கிறப்ப. இது என்னடா நம்மளால கொண்டா 17 கேட்டாலும் எழுதுறேன். எவ்வளோ பற்றி எவ்வளோ பற்றி 200 எவ்வளோ 27,000 ரூபாய்க்கு 17,500 இருக்குது. கடாய் நல்லா டாப் கடாய்னா நல்ல நாட்டு செம்மறாட்டு கடாய். சூப்பர் கடாயாக இருக்குது.
சரி